திருவண்ணாமலையில் பெய்த கனமழையால் உடைந்த செட்டேரி கரையால் கிராமங்களில் நீரில் மூழ்கும் அபாயம் உருவாகியுள்ளது. ஏரியின் கரையை சீர் செய்ய மாவட்ட நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கிராம மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். பெஞ்சல் புயல் தாக்கத்தினால் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்தது. அதன் ஒரு பகுதியாக திருவண்ணாமலை மாவட்டத்திலும் கடந்த 2 நாட்களாக கனமழை கொட்டி தீர்த்தது. ஏரி செட்டேரி கரை உடைந்ததால் கிராம மக்கள் அவதியடைந்துள்ளனர். ஏரியின் கரையை சீர் செய்ய மாவட்ட நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கிராம மக்கள் அதிகாரிகளுக்கு கோரிக்கை வைத்துள்ளனர். திருவண்ணாமலையில் பெய்த கனமழையால் செட்டேரி கரை உடைந்தது. இதனால் கிராம மக்கள் நீரில் மூழ்கும் அவல நிலை ஏற்பட்டுள்ளது. ஏரியின் கரையை சீர் செய்ய மாவட்ட நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கிராம மக்கள் அதிகாரிகளுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். திருவண்ணாமலையில் பெய்த கனமழையால் உடைந்த செட்டேரி கரையால் கிராமங்களில் நீரில் மூழ்கும் அபாயம் உருவாகியுள்ளது. இதுகுறித்து கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் மணிகண்டன். வணக்கம் மணிகண்டன், விவரங்களை சொல்லுங்க. வணக்கம் நவீனா. திருவண்ணாமலை மாவட்டம் கலசப்பாக்கம் உள்ளிட்ட பல்வேறு கிராமத்தில் சுற்றோர கிராமத்தில் பலத்த மழை, இடியுடன் கூட பலத்த மழை பெய்து வருகிறது. இந்நிலையில் திருவண்ணாமலை மாவட்டம் கலசப்பாக்கம் அடுத்த கேட்டவரம் பாலத்தில் செட்டேரி என்ற ஏரியில் தொடர்ந்து கனமழை பெய்து வருவதால் ஏரி நிரம்பி வரும் நிலையில் உள்ளது. இந்நிலையில் இன்று காலை ஏரியின் கரை சிறிது சிறிதாக உள்வாங்கி உடையும் நிலையில் உள்ளதால் திருவள்ளூர், எள்ளுப்பாறை உள்ளிட்ட கிராமத்தில் வசிக்கக்கூடிய கிராம மக்கள் பொதுவாக அச்சத்தில் உள்ளனர். தொடர்ந்து இந்த ஏரி உடைந்தால் சுமார் 1500க்கும் மேற்பட்ட விவசாய நிலமும் அதனை சுற்றி உள்ள திருவள்ளூர், எள்ளுப்பாறை உள்ளிட்ட கிராமங்கள் பாதிப்படையும் சூழ்நிலை உருவாகியுள்ளது. இந்த நிலையில் அந்த கிராம மக்கள் ஏரி உடைந்து தண்ணீர் உள்ளே புகும் நிலையில் உள்ளதால் தொடர்ந்து அச்சத்தில் உள்ளனர். இந்நிலையில் உடனடியாக மாவட்ட நிர்வாகம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்து ஏரியின் கரை சரி செய்ய வேண்டும் என அப்பகுதி மக்கள் எதிர்பார்க்கவும் கோரிக்கையாக உள்ளது. நவீனா, விவரங்களுக்கு நன்றி.